ஓம் சாந்தி. 4/9/2025 காலை முரளியின் சாரம். பாபா சொல்றார், இனிமையான குழந்தைகளே, சங்கமத்தில் உங்களுக்கு அன்பு கடலான தந்தை அன்பின் ஆஸ்தியையே அளிக்கின்றார். எனவே நீங்கள் அனைவருக்கும் அன்பை கொடுங்கள், கோபப்படாதீர்கள். கேள்வி: தங்களது ரிஜிஸ்டரை சரியாக வைப்பதற்காக தந்தை உங்களுக்கு என்ன வழி கூறியிருக்கின்றார்? பதில்: தந்தை உங்களுக்கு அன்பினுடைய வழியைத்தான் கூறியிருக்கின்றார். குழந்தைகளே, ஒவ்வொருவருடனும் அன்புடன் நடந்து கொள்ளுங்கள் என்று ஸ்ரீமத் அளிக்கின்றார். யாருக்குமே துக்கம் கொடுக்காதீர்கள். கர்ம இந்திரியங்கள் மூலமாக ஒருபொழுதும் எந்த ஒரு தவறான செயலையும் செய்யாதீர்கள். எனக்குள் எந்த ஒரு அசுர குணமும் இல்லையே என்று எப்பொழுதும் சோதித்து பாருங்கள். மனநிலையில் தடுமாற்றம் ஆவதில்லையே? எந்த ஒரு விஷயத்திலும் மனநிலை கெட்டுப்போவதில்லைதானே? இவ்வாறு சோதித்து பாருங்கள். பாடல். இந்த நேரம் சென்று கொண்டே இருக்கிறது. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள், பாடலை கேட்டீர்கள். நாளுக்கு நாள் நமது வீடு அல்லது குறிக்கோள் அருகில் வந்து கொண்டே இருக்கிறது. இப்பொழுது ஸ்ரீமத் என்னவெல்லாம் கூறுகிறதோ அதில் அலட்சியமாக இருக்காதீர்கள். அனைவருக்கும் செய்தியை சேர்ப்பியுங்கள் என்று தந்தையின் கட்டளை கிடைத்திருக்கிறது. லட்சக்கணக்கானோர், கோடிக்கணக்கானோருக்கு இந்த செய்தியை அளிக்க வேண்டும் என்பதை குழந்தைகள் அறிவார்கள். பிறகு ஏதாவது ஒரு நேரத்தில் வந்தாலும் வந்து விடுவார்கள். நிறைய பேர் வரும்பொழுது நிறைய பேருக்கு செய்தி அளிப்பீர்கள். தந்தையின் செய்தி எல்லோருக்குமே கிடைக்க வேண்டியுள்ளது. செய்தி மிகவும் சுலபமானதாகும். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள். மேலும் எந்த ஒரு கர்ம இந்திரியங்கள் மூலமாகவும் மனம், சொல் மற்றும் செயலால் எந்த ஒரு தீய செயலும் செய்யக்கூடாது என்பதை மட்டுமே கூறுங்கள். முதலில் மனதில் வருகிறது, அப்பொழுதுதான் பேச்சில் வருகிறது. இப்பொழுது உங்களுக்கு சரி தவறு பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய யுக்தி வேண்டும். இது புண்ணியமான காரியம், இதை செய்ய வேண்டும். மனதில் கோபப்பட வேண்டும் என்ற எண்ணம் எழுந்தால் இப்பொழுது புத்தி கிடைத்துள்ளது. கோபப்பட்டோம் என்றால் பாவம் ஏற்பட்டுவிடும். தந்தையை நினைவு செய்வதால் புண்ணிய ஆத்மா ஆகிவிடுவோம். அப்படியின்றி இப்பொழுது ஆனது ஆகிவிட்டது, இனிமேல் செய்ய மாட்டேன், இவ்வாறு இனிமேல் என்று கூறிக்கொண்டே சென்றால் அதுவே பழக்கமாகிவிடும். மனிதர்கள் இது போன்ற கர்மங்களை செய்யும் பொழுது இது பாவம் இல்லை என்று நினைக்கிறார்கள். விகாரத்தை பாவம் என்று நினைப்பதில்லை. இது பெரியதிலும் பெரிய பாவமாகும் என்று இப்பொழுது தந்தை கூறியுள்ளார். இவற்றின் மீது வெற்றி அடைய வேண்டும். மேலும் என்னை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகின்றார் என்ற தந்தையின் செய்தியை அனைவருக்கும் அளிக்க வேண்டும். மரணம் எதிரிலேயே உள்ளது. யாராவது இறக்கும் தருவாயில் இருந்தால் இறை தந்தையை, காட் ஃபாதரை நினையுங்கள் என்று அவருக்கு கூறுவார்கள். இவர் கடவுளிடம் செல்கிறார் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் இறை தந்தையை நினைவு செய்வதால் என்ன ஆகும் என்றோ, எங்கே செல்வோம் என்றோ அவர்களுக்கு தெரியாது. ஆத்மா ஓர் உடலை விட்டு மற்றொன்றை எடுக்கிறது. காட் ஃபாதரிடமோ யாருமே போக முடியாது. எனவே இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு அழிவற்ற தந்தையின் அழிவற்ற நிரந்தரமான நினைவு இருக்க வேண்டும். தமோ பிரதானமாக துக்கம் தாழாது ஆகிவிடும் பொழுது கடவுளை நினைவு செய்யுங்கள் என்று ஒருவருக்கொருவர் கூறிக்கொள்ளுகிறார்கள். அனைத்து ஆத்மாக்களும் ஒருவர் பிறருக்கு கூறுகிறார்கள். கூறுவது ஆத்மாதான் அல்லவா? அப்படியின்றி பரமாத்மா கூறுகிறார் என்பது அல்ல. தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று ஆத்மாவுக்கு கூறுகிறது. இது ஒரு சாதாரணமான வழக்கமாகும். இறக்கும் பொழுது இறைவனை நினைவு செய்கிறார்கள். இறைவன் பற்றிய பயம் இருக்கும். நல்லது அல்லது தீய செயல்களின் பலன்களை இறைவன்தான் கொடுக்கிறார் என்று நினைக்கிறார்கள். தீய செயல்கள் செய்தோம் என்றால் இறைவன் தர்மராஜரின் மூலமாக மிகவும் தண்டனை கொடுப்பார் என்ற பயம் இருக்கும். உண்மையில் கர்மங்களின் வினை பயனை அனுபவிக்க வேண்டியிருக்கும் அல்லவா? குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது கர்மம், அகர்மம் மற்றும் விகர்மத்தின் விளைவை புரிந்துள்ளீர்கள். இந்த கர்மம் அகர்மம் ஆகும் என்று அறிகிறீர்கள். தந்தையின் நினைவில் இருந்து செய்யும் செயல்கள் நல்ல செயல்கள் ஆகும். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். தனது
நடத்தை மற்றும் நடவடிக்கைகளை தேவதைகள் போல் இருக்க வேண்டும். தனது நடத்தை நடவடிக்கைகள் தேவதைகளைப் போல் இருக்க வேண்டும். எந்த ஒரு தீய வார்த்தையையும் வாயால் பேசக்கூடாது. இந்த கண்கள் ஒருபொழுதும் கிரிமினலாக, குற்றப்பார்வை அல்லது விகாரம் நிறைந்த பார்வை உடையதாக இருக்கக்கூடாது. 2வது, கோபம் என்ற பூதம் மிகவும் நஷ்டத்தை ஏற்படுத்துகிறது. 2 கைகள் தட்டினால்தான் ஓசை வரும். எனவே யாராவது கோபப்பட்டால் ஒதுங்கி விட வேண்டும். அவர்களுக்கு அன்போடு புரிய வைக்க வேண்டும். வரதானம்: தியாகம், தபஸ்யா மற்றும் சேவை மனப்பான்மை என்ற வழிமுறையின் மூலம் சதா சர்வ காலமும் வெற்றி சொரூபமாக ஆகுக. விளக்கம்: தியாகமும் தவமும் தான் வெற்றிக்கான ஆதாரமாகும். தியாக மனப்பான்மை உள்ளவர்களே உண்மையான சேவாதாரிகளாக ஆக முடியும். தியாகத்தினால்தான் தனக்கும் மற்றவர்களுக்கும் பாக்கியம் உருவாகிறது. திடமான சங்கல்பம் செய்வது இதுவே தவம் ஆகும். எனவே தியாகம், தவம் மற்றும் சேவை மனப்பான்மையால் பலவிதமான எல்லைக்குட்பட்ட எண்ணங்கள் முடிந்து விடுகின்றன. குழுவும் சக்திசாலியாக ஆகின்றது. ஒருவர் சொன்னார், மற்றவர் செய்தார் என்பது நடந்தேறுகின்றது. ஒருபோதும் நீ, நான், எனது, உனது என்பது வருவதில்லை. எனில் வெற்றி சொரூபமாகவும் தடையற்றவர்களாகவும் ஆகிவிடுவீர்கள். ஸ்லோகன்: சங்கல்பத்தின் மூலமாக கூட யாருக்கும் துக்கம் கொடுக்காமல் இருப்பது இதுவே முழுமையான அஹிம்சை ஆகும். நல்லது. இனிமையிலும் இனிமையான, காணாமல் போய் வெகு காலம் கழித்து தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். அவ்யக்த சமிக்கை. இப்பொழுது ஈடுபாடு என்ற அக்னியை மூட்டி யோகத்தை ஜுவாலா ரூபம் ஆக்குங்கள். யோகத்தை ஜுவாலா ரூபமாக ஆக்குவதற்கு ஒரு நொடியில் புள்ளி, அதாவது ஆத்மா ஒளிப்புள்ளி ரூபம் ஆகி மனம் மற்றும் புத்தியை ஒருமுகப்படுத்தும் பயிற்சியை மீண்டும் மீண்டும் செய்யுங்கள். ஸ்டாப் என்று சொன்னதும் ஒரு நொடியில் வீணான தேக உணர்விலிருந்து விலகி மனம் மற்றும் புத்தி இரண்டும் ஒருமுகப்பட்டு விட வேண்டும். இது போன்ற கட்டுப்படுத்தும் சக்தியை நாள் முழுவதும் பயன்படுத்துங்கள். சக்தி வாய்ந்த பிரேக் மூலமாக மனம் மற்றும் புத்தியை கட்டுப்படுத்துங்கள். எங்கே மனம் மற்றும் புத்தியை ஈடுபடுத்த விரும்புவீர்களோ அங்கே அவை ஒரு நொடியில் ஈடுபட்டு விட வேண்டும். நல்லது. ஓம் சாந்தி.